Hi, hello, welcome back to our channel. நான் உங்க பிகே வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இந்தியா முழுக்க வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின நீட்டால் இருக்கு இல்லையா? ஸோ authorities investigating allegations of a paper leak. The agency said fresh examination dates and details regarding reissued வினாத்தாளுடைய கசிவு அப்படின்றதுக்கு அகென்ஸ்டா வந்துட்டு மத்திய கல்வி அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கை காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் அபிஜித் ஜீப்கே இருக்கார் இல்லையா? சோ அபிஜித் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் பதவி விலகிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஓயாது அப்படின்ற மாதிரி அறிக்கை. सुबह 7 बजे जब मैं यहाँ से निकला फ्रेश होने के लिए, तभी पुलिस के गुंडे यहाँ आए, सोनम सर को घसीट कर விட்டுருந்தாங்க. அதனால வந்துட்டு இந்தியா முழுக்க ஃபேமஸா இருக்கக்கூடிய கல்வியாளர், அதை தாண்டி வந்துட்டு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பன்முகங்கள் இருக்கக்கூடிய சோனம் வாங்சுக் இருக்கார் இல்லையா? அவரும் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றதெல்லாம் आप लोगों से विनती करूंगा कि आप भी एक छोटा कदम उठाएं. 20 जुलाई को பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல உண்ணாவிரதம் போராட்டம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அவரை வந்துட்டு வலுக்கட்டாயமா போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு 20वां दिन खत्म हो रहा है. चलिए मैं साबित करता हूं कि मेरा சொல்லணும். சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் 3 Idiots, அதை தாண்டி தமிழ்ல ரீமேக் பண்ணப்பட்ட நண்பன் திரைப்படம் இருக்கு இல்லையா? அதுல வரக்கூடிய கொசக்சி பசப்புகள் தான் உண்மையாவே சோனம் வாங்சுக் அப்படின்ற பேச்சும் அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால பலருமே யாருதான் இந்த சோனம் வாங்சுக், அவர் உண்ணாவிரதம் இருக்கிறது ஏன் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையுமே உலுக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டை உழுக்கிற மாதிரி பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் தான் சோனம் வாங்சுக் அப்படின்னே சொல்லலாம். movement of Ladakh. It gave students who had failed in conventional schools another chance through யார் இந்த சோனம் வாங்சுக்? உண்மையிலேயே ரியல் லைஃப் கொசக்சி பசப்புகளா சோனம் வாங்சுக் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பன் திரைப்படம் இருக்கு இல்லையா? நண்பன் 3 வந்துட்டு ரிலீஸ் ஆனப்ப அது ஹிந்தியில ஆல்ரெடி 3 Idiots அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தமிழ்ல அதை ரீமேக் பண்ணி நண்பன் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த திரைப்படம் வந்துட்டு பார்த்தோம்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு உலுக்கி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக படிக்கிறோம், என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியே தெரியாம டப்பா மனப்பாடம் அடிக்கக்கூடிய இன்ஜினியரிங் லைஃப் இருக்கு இல்லையா? சோ இன்ஜினியர் and by means of which force and motion may be transmitted and modified, and a screw and its nut or a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot மட்டும் கிடையாது. ஓவராலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா எஜுகேஷனல் சிஸ்டமுமே, இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே என்ன படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றது தெரியாம டப்பா மனப்பாடம் பண்றது அப்படின்றதுல ஆரம்பிச்சு பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஷன் அப்படின்றத மறந்துட்டு வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்துட்டு சொல்றதுக்கு கட்டுப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ரியாலிட்டிய உடைச்சு பேசிருந்தோம். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையா சொன்னா பிடிக்காது. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லா கொண்டு போயிருப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு குதர்க்கமாவே கேள்வி கேட்கக்கூடிய கேரக்டர்ல தான் விஜய் நடிச்சிருப்பாரு. ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா ஃபோன் மெஷின் சார், நம்மளை சுத்தி எல்லாமே மெஷின் சார். சோ படிச்சு முடிச்சுட்டுலாம் பார்த்தோம்னா கொசக்சி பசப்புகள் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட கிளைமேக்ஸ்ல தான் அவரை தேடி போகும்போது புத்தக பாடம் அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு தனியான எஜுகேஷனல் சிஸ்டமையே உருவாக்கி இயற்கையோட, அதாவது நேச்சரோட சயின்ஸை அட்டாச் பண்ணி ஒரு புது சிஸ்டமையே உருவாக்கி இருப்பாரு. ஸோ அப்படி வந்துட்டு ரியல் லைஃப்ல பண்ண ஒரு கொசக்சி பசப்புகள் தான் இந்த சோனம் வாங்சுக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேட்கவே செம்ம ஷாக்கிங்கா இருக்குல்ல? ரியல் லைஃப்ல அதை நடத்தியும் காட்டியிருக்காரு. 1966ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லே அப்படின்ற மாவட்டத்துல உலே டெப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்துல அவர் பிறக்கிறாரு. பிறந்த கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
அவர் படிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. 9 வயசு வரைக்கும் அவர் ஸ்கூலுக்கே போல. ஏன்ப்பா அப்போ வந்துட்டு அவங்க வீட்டுல ஃபேமிலியில கஷ்டமா அப்படின்லாம் சொல்லி கேட்டோம்னா கிடையாது, அவங்க அப்பாவே அப்ப எம்எல்ஏவா இருக்காரு. சோ சோனம் வாங்கியால் தான் அவங்க அப்பா. ஜம்மு காஷ்மீர்ல வந்துட்டு ஒரு பெரிய அரசியல்வாதி. 9 வயசுக்கு அப்புறமா தான் சோனம் வாங்சுக் ஸ்கூலுக்குள்ளேயே என்டர் ஆகுறாரு. என்டர் ஆனதுக்கு அப்புறமா அவர் கையில இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுது. அது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா 9 வயசு வரைக்கும் அவரு ஸ்கூலுக்கே போனது கிடையாது. ஸ்கூலுக்குள்ள போனோடனே இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே அவருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கு, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால 12 வயசுல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லடாக்ல இருந்து டெல்லிக்கு பஸ் ஏறியே வந்துடுறாரு. பஸ் ஏறி வந்தவர் அங்க இருக்கக்கூடிய லடாக் மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல்ல போயிட்டு டைரக்டா அந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபல் இருப்பார் இல்லையா, அவரையே மீட் பண்ணி எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய கான்பிடென்ட் அண்ட் தைரியம் பிடிச்ச அந்த பிரின்சிபலும் அவருக்கு உடனடியா சீட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா அவர் படிச்சு முடிக்கிறாரு. ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலேஜ் லைஃப்ல என்டர் ஆகும்போது சோனம் வாங்சுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஆசை. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு வாங்சுக் ஒரு சிவில் இன்ஜினியரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்பாவுடைய ஆசைக்கு கட்டுப்படாததுனால அவங்க அப்பா காலேஜ் ஃபீஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே அப்படின்றதுனால சோனம் வாங்சுக் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவரே ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஆனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னா, வெறும் 2 மாசத்துல 3 வருஷத்துக்கான ஃபீஸை அவர் பே பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு மற்ற எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு தெளிவா சொல்லி தராரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, புத்தகத்துல இருக்கிறது தான் யாருக்கும் புரியறது இல்லை, எடுத்து சொன்னா வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சும்மா புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை கூட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுறதில்ல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, லடாக்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் இந்த இயற்கையோட சேர்ந்த கல்வி எஜுகேஷன் அப்படின்றத கொடுத்து. After graduating, he returned to Ladakh and in 1988 co-founded the Students' Educational and Cultural Movement of Ladakh. It gave students who had failed ஆரம்பிக்கிறாரு. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1966 வரைக்கும் வெறும் 5% to 10% தேர்ச்சி விகிதத்தில் இருந்த லடாக் 75% 2026ல மாறுறாங்க. ஸோ அப்படி ஒரு புரட்சியை பண்ணதன் மூலியமா ஓவரால் இந்தியாவில் வந்துட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் சோனம் வாங்சுக் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் வந்துட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு கல்வியினுடைய நிலவை இப்படி மோசமா போயிருச்சு. கல்வியினால வந்துட்டு பார்த்தோம்னா பல மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க லைஃபே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து போய். The man is dying here and there are several students who are also on a hunger strike. Let's hope that the day doesn't even come. Let's hope that in next 3 days the government acts. அவங்க லைஃபையே முடிச்சுக்கக்கூடிய அளவுக்கு நீட் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கொடூரமான தேர்வா மாறி இருக்கு. அப்படி கொடூரமா நடத்தக்கூடிய தேர்வினுடைய வினாத்தாலும் கசிஞ்சு பல பேருடைய வாழ்க்கையை இல்லாம பண்ணிருக்கு. சோ அப்படி ஒரு நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையில உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. ज्यादा प्यारी है या प्याज. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லடாக் இருக்கு இல்லையா, லடாக்குக்கு வந்துட்டு தனி அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரியான போராட்டத்தெல்லாம் நடத்தி கவர்மெண்ட்டை உழுக்குனவர் தான் சோனம் வாங்சுக். ஸோ இதுக்கு மேலேயும் அவருடைய போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திடும் அப்படின்றதுனாலதான் வலுக்கட்டாயமா போலீஸ் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கலைச்சு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. Climate activist and educator Sonam Wangchuk has been shifted to a government hospital as his indefinite hunger strike entered its. So ஒரு சோனம் வாங்சுக்க வேணா உங்களால அதிரடியா கைது பண்ணியிருக்க முடியும், அவரை அப்புறப்படுத்தி இருக்க முடியும். ஆனா நாளைக்கு பல சோனம் வாங்சுக் இதை எதிர்த்து கேள்வி கேட்க தான் போறாங்க. அப்ப இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க தான் போறோம். நீங்க சோனம் வாங்சுக் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை. மட்டமாமே